சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே. நாம் எல்லோருமே ராஜசூய யாகம் அது நடந்த காலத்திலேயே நேராக போயிட்டோம். நம்ம எல்லாருமே அந்த ராஜசூய யாகம் நடந்தபோது அதனுடைய சிறப்பம்சங்கள் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து உருவாக்கியிருக்கிறாங்க நம்முடைய ஆச்சாரியர்கள் ரெண்டு பேருமே. இந்த அருமையான ஒரு நிகழ்வில் எனக்கு முன்னாடி பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஆர் கோபால்ஜி அவர்களே, அன்புக்குரிய சகோதரி அவர்களே, வருகை தந்திருக்கின்ற அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். ஆர்எஸ்எஸோட 100ஆண்டு விழா நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த 100ஆண்டு விழாவினுடைய சாதனைகள் அப்படி சொல்லணும்னு சொன்னால், குருஜி பிரம்ம யோகானந்தாஜி அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆர்எஸ்எஸில் பூர்வாசிரமத்தில் சங்கத்தினுடைய பிரச்சாரகா தன் வாழ்க்கையை துவங்கி துறவரமேண்டு இப்போ மிக அற்புதமான ஒரு மாணவர் படையை உருவாக்கியிருக்கார். அவர் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கார், எந்தெந்த வருஷத்தில் என்னெல்லாம் இந்த பாரத நாட்டில் நிகழணும் அப்படின்னு சொல்லி அதற்கானவே நிறைய நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கார். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் வந்துட்டுருக்கேன். அதில் ஒன்று மிக அற்புதமான ஆச்சாரியர்கள் இங்கே உருவாக்கியிருக்கார். அவங்க இந்த மகாபாரதத்தினுடைய மிக அற்புதமான அந்த பகுதி ராஜசூய யாகம் அதை அற்புதமாக நமக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். நமக்கு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் 3 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்று, நம்முடைய தேசம். நிறைய பேர் பேசிட்டாங்க. உண்மையிலேயே நம்முடைய பாரத தேசம் உலகத்திலேயே மிக பழமையான ஒரு தேசம். உலகம் முழுக்க நமக்கு நம்முடைய சான்றுகள் உலகம் முழுக்க வியாபித்திருக்கு. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் நாமெல்லாம் பிறந்திருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பாரத பூமி புண்ணிய பூமி, கர்ம பூமி, ஞான பூமி அப்படி சிறப்பித்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட பூமியில் நாமெல்லாம் இருக்கோம். நம்முடைய உன்னதமான தர்மம் சனாதன தர்மம். யாரோ என்ன வேணாலும் சொல்லலாம், இதை அழிச்சிடுறேன் அதை அழிச்சிடுறேன் அப்படிலாம் சொல்லலாம். எதையும் எப்பவும் யாராலும் அழிக்க முடியாதுங்கிறதுக்கு நம்முடைய இந்த இதிகாசங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அந்தந்த காலகட்டத்தில் பல அசுரர்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அந்த அசுர சக்திகள் எல்லாம் அப்பப்போ அழிக்கப்படுகிறது, திரும்ப தர்மம் நிலைநாட்டப்படுகிறது. அதனால இந்த சனாதன தர்மத்தை ஒழிச்சிட்டா எல்லாம் ஒழிஞ்சிடும் அப்படின்னு நம்ம ஆண்ட அந்நியர்கள் அவங்களுடைய கணக்குப்படி அவங்க தான் உருவாக்கணும் அந்த மாதிரி சில பல குழப்பங்கள் எல்லாம். அந்த குழப்பங்கள்லாம் ஒன்றும் செல்லுபடியாகலை இன்னைக்கு வரலும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் உயர்ந்து நிற்குது. இன்னைக்கு அதனுடைய சாட்சிகளை ஏற்கனவே நம்ம எனக்கு முன்னாடி பேசிட்டு போனவங்க சொல்கிறாங்க. 500 ஆண்டு காலம் நாமோ போராடி இருக்கிறோம். ராமஜென்ம பூமியிலே ஸ்ரீராமனுக்கு அந்த திருக்கோயிலை எழுப்பதற்காக நாமெல்லாம் தொடர்ந்து போராடி இருக்கிறோம் 500 ஆண்டு காலம். வெற்றிகரமாக நாமோ அயோத்தியில் அந்த ராமபிரானுக்கு ஆலயம் எழுப்பி அதன் உச்சியிலே நம்முடைய காவி கொடியை ஏற்றிருக்கிறோம்.
இந்த தர்மத்தினுடைய அடையாளம், இந்த தேசத்தினுடைய அடையாளத்தை உலகத்துக்கே பறைசாற்றிருக்கிறோம். இது நமக்காக இல்லை, உலகத்துக்கு. அப்படிப்பட்ட தேசம் நம்முடைய தேசம். இன்னைக்கு கொஞ்சம் இந்த வெள்ளைக்காரன் போட்ட ஒரு சின்ன கோடுனால ஒரு 60-70 ஆண்டுகளாக நிறைய குழப்பங்கள் இருந்தது நம்முடைய தமிழகத்தில். அந்த குழப்பங்கள்லாம் கூட இன்னைக்கு தெளிவாயிட்டு இருக்கு. அந்த தெளிவு இன்னும் ஒரு 30 நாளில் தெரியும் நமக்கு. மீண்டும் இந்த அதர்மைகள்லாம் ஒழியணும், தர்மம் நிலைநாட்டப்படணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் சங்கல்பம் எடுக்கணும். இதை மாற்றக்கூடிய சக்தி நம்ம கையில் தான் இருக்கு, நம்ம கையில் தான் இருக்கு, ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்கு. நாம் இதை சரியாக பயன்படுத்தணும். இது சரியாக பயன்படுத்தாதனால இந்த வினையை தான் நாம் இன்றைக்கெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதை மாற்றணும். அப்படி மாற்றக்கூடிய சக்தி நம்ம கையில் இருக்கு. உலகத்துக்கே விஸ்வகுருவாக நம்முடைய பாரதம் உருவாக வேண்டும் என்றால் அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே உலக நாடு முழுக்க நம்மை நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் போர் அபாயம் சூழ்ந்துகிட்டு இருக்கு, நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னா நம்முடைய பாரத பூமியில் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நாம. ஏன்? நம்முடைய தர்மம் அப்படி. இங்கே கூட ஒரு சின்ன நாடகம் நடத்தினாங்க. தாத்தா பாட்டிலாம் உட்காந்து குழந்தைகளுக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக் கொடுக்குற மாதிரி. இதெல்லாம் இயற்கையாக நம்ம வீடுகளில் இருந்தது. இன்னைக்கு தாத்தா பாட்டியெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் நாம. மீண்டும் நம்முடைய வீடம், நம்முடைய அடிப்படை விஷயம் நம்முடைய கூட்டு குடும்பங்கள். கூட்டு குடும்பங்கள் தான் இந்த நாட்டினுடைய பலம். அப்படிப்பட்ட பலம் உருவாக வேண்டும். பெரியவர்களை மதிக்கணும். நம்முடைய குழந்தைகள் சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைகளுக்கு நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், நம்முடைய தர்மம், நம்முடைய ஆன்மீகம், இதை அத்தனையும் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்குற ஏற்பாடு நிறையவே இருந்தது. அதெல்லாம் இன்னைக்கு இல்லாமல் போயிருக்கு. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற கேந்திரங்கள் நம்முடைய திருக்கோயில்கள். இன்னைக்கு கோயில்களோட நிலைமை நமக்கே புரியும் என்னன்னு. இந்த திருக்கோயில்கள் தான் நம்முடைய தர்மத்தினுடைய கேந்திரம். நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, நம்முடைய தர்மங்கள் எல்லாம் ஊட்டி வளர்த்த இடம் நம்முடைய கோவில்கள். நம்முடைய கலை இலக்கியங்கள் எல்லாம் உருவான இடம் நம்முடைய கோவில்கள். பசின்னு போனால் பசியத்தை நீக்கக்கூடிய அன்னச்சத்திரமாக நம்முடைய கோயில் இருந்தது. நோயின் போனால் நோய் தீர்க்கிற மருத்துவமனையாக நம்முடைய கோவில்கள் இருந்தது. பிரச்சனை போனால் பிரச்சனை தீர்க்கிற நீதிமன்றங்களாக நம்முடைய கோயில் இருந்தது. அப்படிப்பட்ட கோயிலுடைய நிலைமை இன்னைக்கு என்னன்னு தெரியும். தமிழ்நாட்டில் அதுவும் திருக்கோயில் நிறைந்த இடம் நம்முடைய தமிழ்நாடு. நம்முடைய தமிழ்நாட்டில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஒன்று இன்னைக்கு எனக்கு சொந்தம்னு ஒருத்தன் போராடிட்டு இருக்கான். மக்கள் எல்லாம் ரொம்ப பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு. உண்மையிலேயே அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நான் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருக்கேன், ஒரு 6-7 மாதமாக. எங்கெங்கெல்லாம் சின்ன கோயில், பெரிய கோயில், எத்தனை கோயில் இருக்கு, முருகன் கோயில் இருக்கு, அத்தனை கோயிலும் இன்னைக்கு கூட்டம் நிரம்பி வழியுது. இன்னைக்கு முருக பக்தரெல்லாம் விழித்துறாங்க. அதே போல ஐயப்பனும் விழிப்பு எழுந்திருக்கான். அன்னைக்கு அந்த புனிதமான சபரிமலையில் அதனுடைய சாநித்தியத்தை, அதனுடைய புனிதத்தை கெடுக்கிறதுக்காகவே நிறைய வேலைகள்லாம் நடந்தது. அந்த நேரத்தில் நாடு முழுக்க மிகப்பெரிய அளவில் எழுச்சி வந்தது. அதுக்கு மூல காரணம் ஆர்எஸ்எஸ் தான். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கமானது, அதனுடைய பரிவார அமைப்புகள், அனைத்து மடாதிபதிகள், துறவியர்கள், இந்து சமுதாயத்தினுடைய தலைவர்கள், அந்த பந்தளத்து ராஜ குடும்பம், அதே போல தந்திரிகள், இவங்க அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க. கர்ம சமிதின்னு கேரளாவில் சொன்னோம். இங்கெல்லாம் நாம் இந்து சமுதாய ஒற்றுமை அப்படின்ட்டு சொல்லி ஒரு டீமை உண்டாக்கணும். அவங்க அந்த இஷ்யூவோடு வர்றபோது அனைத்து பெண்களும் சபரிமலை ஏறலாம் அப்படின்ற போது நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய எழுச்சி உண்டாச்சு. 1,00,000 பெண்கள் வீதிக்கு வந்தாங்க பந்தளத்தில். பெண்கள் போகிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லைன்னு.
அதே போல் கிட்டத்தட்ட ஒரு கேரளத்தில் காசர்கோடில் இருந்து கன்னியாகுமரி கலியக்காவில் வர ஹைவே, நேஷனல் ஹைவேல ஒரு அனௌன்ஸ் பண்ணோம். மண்டல காலம் டிசம்பர் 26 எல்லோரும் மாலை 6:30 மணிக்கு ஒரு விளக்கோட வீதிக்கு வரணும் அப்படின்னு சொன்னோம். நாம் எதிர்பார்த்து ஒரு 5-6 லட்சம் பேர் வருவாங்க. 27 லட்சம் மக்கள் விளக்கோட தீபத்தோட வந்தாங்க. கின்னஸ் ரெக்கார்டு. பக்தி ஒன்றும் குறையல. பக்தியினுடைய தன்மை மாறி இருக்கு. அது சரிப்படுத்தலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு நேரத்திலையும் எப்போதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் திருப்பி சரியாயிருக்கு. அதுபோல் இதுவும் ஆகும். அவங்கெல்லாம் ஏதோ ஒரு சுயநலத்தினுடைய பக்தி தான் இன்னைக்கு வெளிப்படுது, வைசிய பக்தி உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் மாறும். அது மாறணும்னா அதுவும் நம்ம கையில் தான் இருக்கு. நாம் ஒவ்வொரு வீடுகளும் நம்முடைய பாரம்பரியமான பண்பாடு, கலாச்சாரம், இந்து தர்மம் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பித்தோம்னாக்கா அது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அதுக்கு நாம் ஒவ்வொருத்தரும் பொறுப்பு எடுக்கணும். நம்ம வீடுகளில் உருவாகிறது தான் எல்லாமே சரியாகும். ஒரு கோயிலுக்கு எங்கேயாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னாக்கா நாம் அத்தனை பேரும் வீதிக்கு வரணும். மற்றவர்களை பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். பிற மதத்தை சார்ந்தவர்களை நாம் எதிரியாக நாம் என்றைக்குமே நினைக்கல. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மதங்களும் தர்மங்களும் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். மூத்த தர்மம் நம்முடைய தர்மம் தான். ஆகவே அந்த தர்மத்தின் வெளிப்பாடாக நம்முடைய தர்மம் என்ன சொல்லியிருக்கு? ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி அப்படி சொல்றாங்க. இறைவன் ஒருத்தன் தான். அவனை பல்வேறு ரூபங்களை நாம் வழிபடுறோம். அந்த பல்வேறு ரூபங்களில் வழிபடுற நாமோ மற்றவங்க வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவங்க மற்றவங்களால ஜீரணிக்க முடியல. அதுதான் பிரச்சனை. நமக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை. இது மாறணும். சுவாமி விவேகானந்தர் சொன்னதை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் நான். இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்த போது நாடு முழுக்க ஒரு பெரியராஜகம் வரார். அவர் நாடு முழுக்க சுற்றி வரார். சுற்றி வந்துட்டு அவர் சொன்ன விஷயம், இன்னும் 50 ஆண்டு காலம் நாம் ஒவ்வொரு வீட்டிலையும் நாம் வழிபடக்கூடிய ஒரே தெய்வம் நம்முடைய பாரத மாதாவாகத்தான் இருக்க வேண்டும். 50வது வருஷத்தில் எல்லாம் மாறி போச்சு. அதுபோல தான் இன்னைக்கும் கூட நாமோ நம்முடைய தெய்வத்தை, தேசத்தையும் தெய்வத்தையும் ஒன்றா நினைக்கணும், ஒன்றா வழிபடணும். நம்ம தேசம் வேற இல்லை, தெய்வம் வேற இல்லை. அதனால இந்த பிரபஞ்சமே, இந்த உலகமே, ஏன் இந்த பாரத தேசமே இறைவனுடைய வழிபாடு. அதனால தான் நாம் நதிகளை நாம் தெய்வமாக வணங்குறோம், மலைகளை நாம் தெய்வமாக வணங்குறோம், மரம் செடி கொடிகளை தெய்வமாக வணங்குறோம். இந்த பாரத நாட்டையே பாரத மாதாவாக நாம் வணங்குறோம். ஆகவே தேசம் வேற, தெய்வம் வேற இல்லை. இது ரெண்டும் ஒன்று. நம்முடைய தர்மம், ஸ்ரீராமனும் கிருஷ்ணனும் என்ன வழிகாட்டினாங்களோ அதுதான் நம்முடைய தர்மம். அந்த தர்மத்தை நாம் பின்பற்ற வேண்டும். மிக அற்புதமான ஒரு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை ஆச்சாரிய பெருமக்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம். துரை சங்கர்ஜி இருக்கையில் அமர்வதற்கு முன்னால் ஒரு விண்ணப்பம், ஒரு வேண்டுகோள். வருஷம் பிரம்ம வித்யா மந்திரில் சுயநலமற்ற சமுதாயத்திற்காக வேலை செய்கின்றவர்கள், தர்மஸ்தாபனத்திற்காக சிறிதளவில் யாருக்கும் வெளியில் தெரியாமல் வேலை செய்து கொண்டிருப்பவர்களை நம்மளுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிற மாதிரி ஒரு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம். ஸ்ரீராமநவமி பிராண பிரதிஷ்டாலேருந்து அந்த விஷயத்தை ஆரம்பித்தோம். அதை தொடர்ந்து அதனுடைய முதல் வருஷத்தினுடைய ரெசிபியன்ட் இங்கே உட்காந்துருக்கார் ஸ்ரீ ஆர் கோபால்ஜி. போன வருஷம் அந்த அவார்டை தட்டி சென்றது கோயம்புத்தூரில் இருக்கும் பிபி சுப்பிரமணியன் அவர்கள். இந்த வருஷம் அந்த அவார்டுக்கு பாத்திரமாக பகவான் மனதில் கொடுத்த பெயர் ஸ்ரீ துரை சங்கர்ஜி. ஸோ துரை சங்கர்ஜி அவர் கையால் இந்த அவார்டை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம். ஜெயத்யதிபலோ ராமः
ब्रह्मविद्यामन्दिरस्य वेदान्तविद्याशालाया श्रद्धापूर्वकं समर्प्यते। रामकार्यकिङ्करः नाम पुरस्कारः। रामो विग्रहवान् धर्मः। वाल्मीकेः सत्यवचनानुसारं यः निरन्तरं सनातनधर्मस्य अनुष्ठानार्थं रक्षणार्थम् अभिवृद्ध्यर्थं च समर्पितः अस्ति। निस्वार्थरूपेण महाजनान् प्रति सुखं च श्रेयश्च प्रददाति। स एव खलु रामसेवकः धर्मरक्षकः रामधर्मकिङ्करः च भवति। अत एव अयं रामकार्यकिङ्करः इति पुरस्कारः श्री दुरैशङ्कर महोदयेभ्यः समर्प्यते. வால்மீகியின் சத்தியமான வார்த்தைகளின்படி சனாதன தர்மத்தின் நடைமுறையிலும் பாதுகாப்பிலும் மேம்பாட்டிலும் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் தன்னலமின்றி மகான்களுக்கு மகிழ்ச்சியையும் பெருமையையும் அளித்து வருபவர் எவரோ அவரே உண்மையில் ராமனின் சேவகனாவார். அவரே தர்மத்தின் பாதுகாவலராவார். அவரே ராம தர்ம கிங்கரராவார். அதனால் ராமகாரிய கிங்கரர் என்ற இவ்விருது ஸ்ரீ துரைசங்கர் அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. இங்கனம் ஆச்சாரியா ஸ்ரீ ரங்காஜி பிரதமாச்சாரியா பிரம்ம வித்யா மந்திரம் ஸ்ரீராமநவமி விஸ்வாவசு சம்வத்சரः. ஹரி ஓம். ரொம்ப முக்கியமான கட்டம், நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இதில் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு நினச்சவா ஏற்கனவே வெளியில் போய் சாப்பாடு க்யூவில் நின்றுட்டா. அதனால் பொறுமை காத்தவர்களுக்கு ஒரு கரகோஷம். இந்த ஆஃபீஸில் யாராவது ரொம்ப நல்லா வேலை பண்ணான்னா அவனுக்கு இன்னும் நிறைய வேலை கொடுப்பா, தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி பொறுமை அதிகமாக காப்பாற்றிய உங்களுக்கு மேலும் கொஞ்சம் பொறுமை காக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். சரியா? இப்போது அடுத்தது வைஷம்பாயனரே, நாரத முனியே, என்ன நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது. இப்பொழுது எப்படி நிறைவு செய்வது இந்த நிகழ்ச்சியை? பகவானுக்கு மங்களஹாரதி ஒன்று பாக்கி இருக்கிறது. அதற்கு முன்னால் நீங்கள் ரொம்ப அழகாக இவ்விஷயத்தை மொத்தமாக ஒரு சம்மரியாக சொல்லி கூறினீர்கள். அதை சொல்ல வேண்டும் என்றால், சுவாபிமானமும் ஒற்றுமையோடு ராஷ்டிரபாவத்துடனும் தர்மத்துடனும் மக்கள் நிலைத்திருக்கும் பொழுது அவர்களே தர்மத்தின் ஆதாரமாகின்றனர். அப்பொழுது அம்மக்களின் அரசனாகப்பட்டவன் தர்மத்தை அவர்கள் மீது திணிப்பவனாக அல்லாமல் அதை பிரதிபலிப்பவனாக ஆவான். இவ்வாறு தர்மம் சம்ஸ்தாபனம் ஆகிறது. ராஷ்டிரம் தாரயதாம் துருவம். மிகச் சிறப்பாக சொன்னீர்கள். வைஷம்பாயனருடைய கருத்து, நாரதருடைய கருத்து, மகாபாரதத்தினுடைய கருத்து, வேதத்தினுடைய கருத்து ஒன்றே ஒன்றுதான். இங்கு வந்திருக்கும் நாம் ஒவ்வொருவருக்கும் தர்மம் சம்ஸ்தாபனம் ஆவதற்கான பொறுப்பு இருக்கிறது. எனக்கு என்ன கொடுத்தது நாடு என்று கேட்காமல் நான் என்ன செய்ய வேண்டும் நாட்டுக்கு என்றால், வைதிக தர்மத்தை நான் கடைபிடித்தால் மற்றும் போதும். அந்த தர்மத்தை நான் எப்பொழுது கடைபிடித்து என் தர்மத்தில் நான் சுவாபிமானம் கொள்கிறேனோ அப்பொழுது நம்முள் ஒற்றுமை இருக்கும். அந்த ஒற்றுமை இருக்கும் வரை யாரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? அதனால் திருடமாக இருக்கலாம். நவ் ஐ வில் கால் அப்பான் ஃபார் vote of thanks. vote of thanks. பணி அலுவலில் by Shri Venkatramji and Srimati Hema Swaminathanji. சரி, வந்து விட்டார்களா? இல்லை நானே கூறிவிடுவேன். வந்து விட்டார்கள். பக்கத்தில் நல்ல ஒட்டி நிலுங்க. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ராஜசூய யாகம் சிறப்பாக நடைபெற அருளிய ஈஸ்வரனுக்கும் வழிகாட்டிய குருமார்களுக்கும் ஒத்துழைப்பு நல்கிய வேத விற்பன்னர்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பெரியோர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் நிகழ்வே ஆகும். இந்த யாகம் நம் பாரத தேசத்தின் நன்மைக்காகவும் நல்லாட்சி நிலைக்கவும் சகல செல்வங்களும் பெருகவும் நடத்தப்பட்டது. இந்த உன்னதமான ராஜசூய யாகத்தை எவ்வித தடகலும் இன்றி சிறப்பாக நடத்தி கொடுத்த ஈஸ்வரனுக்கும் குருநாதரின் ஆசீர்வாதங்கள் இவ்விழாவை மேலும் சிறப்பித்ததற்கும் வழிகாட்டிய ஆச்சாரியர்களுக்கும் முதற்கண் நன்றி. பிரார்த்தனை பாடல் பாடி விழாவை மங்களகரமாக துவங்கிய பரூர் அனந்தஸ்ரீ அவர்களுக்கு நன்றி. தாத்தா பாட்டி
மற்றும் கல்லூரி பேராசிரியர் சிறுநாடகம் வழங்கிய மாணவர்களுக்கு நன்றி. இடாஹோமம், ஊர்வலம், அக்ரபூஜை, 4 வேத மந்திரங்களை துல்லியமாக ஓதி யாகத்தின் பலனை பூர்ணமாக்கிய வேத விற்பன்னர்களுக்கு நன்றி. பாரதம் பரம் வைபவத்துடன் விஸ்வகுருவாக திகழும் என்று பிரார்த்தனை செய்து மேலும் சில நன்றிகளை கூற திரு வெங்கட்ராமன்ஜியை அழைக்கிறேன். Hari Om. We thank all our chief guests and Vishesha Atithis who took their time to grace the occasion and made this event a grand one. Our supporting partners who stood by us throughout the event, more specifically the Karnataka Sangha Hall, the Takkar Bappa Hall where the Mahabharatam is conducted every Thursday, Suresh Khanna and team who done a audio and video job, and many others, and our catering partner and all others. We thank all of them. Finally, as Raja Needs Praja, a program like this could not have been done without you who have come here. Our heartfelt pranams to all of you. In a hall where 680 people can be seated, there are more than 800 people. So therefore we have a strong conviction that all those who haven't enrolled for learning Vedanta and texts like Ramayanam and Mahabharatam will now be doing so at the earliest. So I request you to contact our Karyakartas for any information that you need. Thank you. Hari Om, Shri Gurubhyo Namaha. இப்போ அடுத்தது நமக்கு வந்தே மாத்திரம் இருக்கும். வந்தே மாத்திரத்துக்கு முன்னால் இங்கு வந்திருக்கும் ஆச்சாரிய பெருமக்களை மேடைக்கு உடனே அழைக்கிறேன். உடனே வந்துவிட்டால் அவர்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு நாம் அடுத்தது வந்தே மாத்திரத்துக்கு எழுந்து நிற்க வேண்டியிருக்கும். நான் சொல்லும்போது நீங்கள் வந்தே மாத்திரத்துக்கு இருக்கையிலிருந்து எழுந்து நிற்க வேண்டும். இது ஒரு விஷயம். அதற்கு முன்னால் ஒரு குறிப்பு. அன்னப்பிரசாதத்திற்கு இந்த ஹாலுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய இடத்தில் 2 கவுண்டர்கள், இந்த கதவிற்கு வெளியே இருக்கக்கூடிய இடத்தில் 3 கவுண்டர்கள், மொத்தம் 5 கவுண்டர் இருக்குது. ஒரு கவுண்டரில் க்யூ ஜாஸ்தியாக இருந்தால் இன்னொரு கவுண்டரில் போய் நின்று நீங்கள் சாப்பிடுங்கோ. ரிக்வெஸ்ட் என்னென்னா பொறுமையாக இருந்து சாப்பிட்டு போங்க. உங்கள் பொண்ணாத்து கல்யாணம் மாதிரி இது. நீங்கள் பொண்ணோட அப்பாவாக இருந்து எப்படி கல்யாணத்தை நடத்தி முடிப்பேலோ அந்த மாதிரி இருந்து பார்த்து நான் சாப்பிட்டுட்டு போகணுன்னு கேட்டுக்கிறேன். இப்போது ஆச்சாரிய பெருமக்களுக்கு மரியாதை. राष्ट्रं धारयतां ध्रुवम् 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 राष्ट्रं